என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தவிர்க்காமல் உடனடியாக கேட்பாயா? ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வமானது தன் காலில் வெந்நீர் ஊற்றியது போல உன்னிடம் பேசுவதற்காக ஓடோடி வந்திருக்கின்றது. உன் குலதெய்வம் என்ன சொல்ல வந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் மற்றவர்கள் எல்லாரும் கண் வைத்து விடுவார்கள். அதனால் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள என் பிள்ளை இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்த இந்த பொழுதுகளில் எல்லாமும் இந்த வராகி உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை தாங்கி வருகிறேன் என்றார். அதுவும் இந்த நல்ல நாளின் விடியலில், இன்று ஏகாதசியினுடைய விடியல் பொழுது, இந்த நாளில் உனக்காக ஒரு நல்ல செய்தியை உன் அம்மா நான் தாங்கி வருகிறேன் என்றார். நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சரியான வழியில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான வழியில் இதனை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து நுழைப்பதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தைகளையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை நான் அங்குமிங்கும் அலைபாய விடுவதில்லை. உண்மையான விஷயங்கள் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் பொழுது அந்த விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் நடத்தும் விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளையினுடைய மனது தனக்கான ஒரு விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் உன் முன்னால் நிற்கும் நேரங்கள், உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது, இனிமேல் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு புட்டு புட்டு வைத்து விடுகின்றேன். எது உண்மையோ அதை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன். இதுதானே ஒரு தாயின் அன்பு. தன் பிள்ளைக்கான ஒன்றை தன் பிள்ளையிடம் முழுமையாக எடுத்து சொல்லிவிட வேண்டும். எதையுமே நான் மறைக்கப் போவது கிடையாது. வருவது எதுவாக இருந்தாலும் அதனை முதலில் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. எந்த இடத்திலும் எதையும் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நேரங்கள் என்னவென்று உனக்கு இனி நிச்சயமாக புரிய வேண்டும். இது உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் எல்லா காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க எண்ணினாலும் தெய்வம் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்ட பிறகு அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. யார் நினைத்தாலும் அதை உன்னிடமிருந்து நிச்சயமாக பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். ஏனென்றால்
வேண்டாத விஷயங்கள் 1000 நடக்கும். உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல அது பல சூழ்ச்சிகளை செய்யும். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை, தனக்கான ஒரு நம்பிக்கையை நீ பெற்றுவிட்டால் அது போதும். தனக்கான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து விட்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையானாலும் என் பிள்ளை, தனக்கான ஒரு நிலையை மட்டும் நீ விட்டுவிட மாட்டாய். உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நீ சரியாக வழிவகுத்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதே நேரம் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு மனநிலைக்கும் மருந்தாக உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, பொழுது விடிந்து விட்டது, என்ன நடந்துவிடப் போகிறது, எப்பொழுதும் போலத்தான் இந்த நாளும் கடந்து செல்லப் போகிறது என்று நினைக்காமல், விடிந்த பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் ஆணித்தனமாக உனக்குள் இருந்து விட்டால் போதும். இந்த பொழுது நமக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். எதையுமே தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். எதையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தனக்கென நிச்சயமாக வளர்ந்து காட்டுவாய். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான முடிவுகளை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நீ எதிர்பார்க்கும் உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சரியாக அது முழுமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எதுவரையிலும் நீ யோசிக்கிறாயோ, என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ சிந்திக்கிறாயோ, அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். இத்தனை நாளுமே என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் இனியும் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி கொடுக்கட்டும். என் குழந்தையை, நம்முடைய எண்ணங்களை தாண்டி நம் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கை நம்மை மாற்றும் என்பதிலும் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும். நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். எல்லாமும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். முடியாதது என்றும் நடக்காதது என்றும் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் இந்த தெய்வம் உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடுவது கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அம்மா உன் கையை விட்டு வேடிக்கை பார்க்கிறேன் என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை தனித்து நின்று தன் வெற்றியை பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தனித்து நின்று தன் வாழ்க்கையை அங்கே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். தனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை சரி செய்து கொண்டு தனக்கான வெற்றி ஒன்றை அங்கே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த ஒரு நிலையையும் எண்ணி இனி எப்பொழுதும் நீ பதறாதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ நம்பினால் போதும். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் என் பிள்ளை இழந்ததை எல்லாமும் இனி நிச்சயமாக நான் உன்னிடம் ஒப்படைக்க வருவேன். என் குழந்தைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. யாரையும் நாம் எளிதில் எடை போட்டு விட முடியாது என்று அம்மா சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல
தன்னுடைய தேவைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இருப்பதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. யார் வாழ்க்கை என்னவாக மாறினாலும் அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு வருத்தமில்லை. அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் அவர்கள் நினைத்தது போலவே நடக்கும். அவர்கள் யோசித்தது போலவே நடக்க வேண்டும் என்பதுதான். என்ன நடந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்னவானாலும் அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரி செய்து கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கான நேரங்களை சரியாக மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. சந்தோஷமான உறுதியான எண்ணங்களோடு உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி உன்னை கொஞ்சம் கவனமான சூழ்நிலையில் அழைத்து செல்ல போகிறது. சரியான வழித்தடத்தில் உன்னை அழைத்து செல்ல போகிறது. என்ன நடந்தாலும் நீ பாதை மாறிவிடாதே. தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய புரிதல் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். நீ நினைத்ததை விடவும் உனக்கு இன்னமும் சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளை வேண்டி என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் தேடும் பொழுதும் உன் கண் முன்னால் தெய்வத்தின் ரூபத்தை நினைவுபடுத்தும் விஷயங்கள் ஏதோ ஒன்று உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா, உன்னை தேடி தெய்வம் வந்துவிட்டது என்று. உனக்காக இந்த தெய்வம் உன்னை வழிநடத்த வந்து விட்டது என்பதனை எந்த வகையிலும் தெய்வம் உனக்கு நல்லதை செய்யாமல் போகாது. எந்த வகையிலும் தெய்வம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் போகாது. உன் மனது யோசிப்பதை எல்லாமும் உன்னை விட பல மடங்கு அதிகமாக தெய்வம் யோசிக்கும். இது வேண்டும் என்றுதான் நீ நினைப்பாய். அத்தோடு உன் வேலை முடிந்தது. ஆனால் இதை உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இதை கொடுப்பதனால் உனக்கு என்ன நடக்கும், இதை கொடுப்பதனால் உன் வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும், இது உன் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும், உனக்கு இதனால் நல்ல நேரம் வருமா கெட்ட நேரம் வருமா என்பதனை எல்லாமும் தெய்வம் உனக்கு நிச்சயமாக யோசித்த பிறகுதான் ஒரு காரியத்தின் முடிவை உனக்கு தர நினைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நாம் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெய்வம் ஒன்றை தாமதமாக கொடுத்தாலும் ஏன் தராமலேயே விட்டாலும் நன்மைக்குத்தான் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் மட்டுமே தெய்வத்தின் குழந்தையாக இருக்க முடியும். இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு கிடைத்திட்ட சந்தோஷங்கள் எல்லாமும் உனக்கான நேரத்தை அது உனக்கே என்று சரியாக வகுத்து கொடுக்கும். உனக்கான சூழ்நிலைகளை எல்லாமும் உன் வசமாக்கி தரும். உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை சரியான ஒன்றை தந்து வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனிமேலும் என் பிள்ளை இனி எதையும் எண்ணி நீ வருத்தம் கொண்டு நின்று விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. உன்னுடைய விருப்பங்களும் இந்த நேரங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் பொழுது என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையை நிறைவாக என்னவென்று உணர முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேலும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் ஏதாவது ஒரு திருப்பங்கள் மனநிறைவோடு கிடைப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நல்லது நடக்க எப்பொழுதும் என் பிள்ளை நீ துணை இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. இது நாள் வரையிலும் நீ யோசிப்பதை எல்லாமும் நானும் யோசித்திருப்பதனால்தான்
உன் வாழ்க்கை இந்த நிலையிலாவது இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருந்தாலும் அது கிடைக்கவில்லை என்றவுடன் நீ அதிலிருந்து பின்வாங்கிவிட நினைக்கிறாய். ஆனால் நான் உன் தாய் அல்லவா? அப்படியெல்லாம் அவ்வளவு சுலபமாக ஒரு விஷயத்தை என் பிள்ளைக்கு கொடுக்காமல் நான் பின்வாங்கிவிட முடியாது. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று நான் பார்த்து பார்த்து தருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நான் சரியாக நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளை உனக்கு நான் கொடுப்பேன். அந்த லட்சியத்தை நீயே மறந்தாலும், உன்னுடைய இலக்கை நீயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என் பிள்ளைக்கான தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்பதில் நான் மன உறுதியோடு இருக்கின்றேன். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் மன உறுதியோடு கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலோடு நான் கொடுக்க நினைத்து விட்ட இந்த நேரம் இனியும் என் பிள்ளை நீ எதிலும் உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் தொலைத்து விடாது. எதிலும் உனக்குள் தோன்றும் நன்மைகளை மட்டும் நீ தொலைத்து விடாது. உனக்கான நேரம் இனி உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விருப்பங்களையும் நடத்தி கொடுக்கட்டும். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணம் என்னவோ, உன்னுடைய ஆசைகள் என்னவோ, இதையெல்லாமும் நீ கவனமாக உணர வேண்டிய காலகட்டம் இது. நீ எண்ணியது எல்லாமும் உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இது. சரியானதொரு நிலையை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவவிடக்கூடாது. வாய்ப்புகள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தேடி கிடைப்பதில்லை. கிடைக்கும் வாய்ப்புகளை நாமும் கைவிட்டு விட்டோமானால் வாழ்க்கையில் எந்த பலனும் இருக்கப் போவது இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னை தேடி வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க அம்மா துணை இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொள். நாம் நினைத்து விட்டோமானால் நம்மை சுற்றி எந்த நல்லதும் நடக்க ஆரம்பித்து விடும். நாம் நினைத்து விட்டோமானால் எந்த நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ மேன்மையடைவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை இனிமேலாவது நீ சரியாக கணித்து விடு. தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடாது. உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் துணை இருப்பதனை நீ எப்பொழுதும் விட்டுவிட முடியாதல்லவா? காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதும் இல்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் கிடைப்பதும் இல்லை. இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்சி நடுங்காது. எந்த ஒரு விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ பதறி துடிக்காது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுக்கிறாய் என்பதுதான் உண்மை. தெளிவாகவே இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ பெறுகிறாய் என்பதுதான் உண்மை. எதையுமே என் பிள்ளையினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. நீ இருக்கும் காலம் இனி உனக்கான காலம் என்பதனை புரிந்து கொள். இனிமேலும் எல்லாமும் நம் கையை விட்டு சென்று விடுமோ என்று பதறாதே. போவதையெல்லாம் விட்டுவிட்டு வருவதை எல்லாமும் நீ சரியாக ஏற்றுக்கொள். அது போதும். வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தனையோ காலங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் கிடைத்திட்ட மாற்றங்கள் என்று அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வழி நடத்தும் இந்த நேரம்
இனி உனக்கும் நல்லதைத்தான் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கும் இந்த வாழ்க்கை நம்பிக்கையைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உனக்கு நீ விரும்புகின்ற மாற்றங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளைக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிம்மதியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மன நிம்மதியோடு எல்லாமும் உனக்கு கிடைக்க நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதும் உண்மைதான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.